வணக்கம், நான் ஆதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யூடியூப்ல உள்ள லோகோ மற்றும் சேனல் ஆர்ட் இதை எப்படி யூடியூப்போட செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரவீன் ராஜ் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாகவே பார்த்தீங்க அப்படின்னா லோகோ, சேனல் ஆர்ட், தம்ப்நெயில் இது போன்ற சேவையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நம்பர் வந்து டிஸ்பிளேல காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க. ரொம்ப சிறப்பாகவும் தரமாகவும் செஞ்சு தராங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோகோவோட சைஸ் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 80x80, அதாவது அகலம் 80, உயரம் 80. இந்த சைஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லோகோ செக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை சைஸ் வேணும்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் லோகோவோட இமேஜ், சாம்பிள் இமேஜ் இது வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் சேனல் ஆர்ட்டோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒர்க்கு பாருங்கள். இதோட சாம்பிள் இது வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட க்ரியேட்டர் ஸ்டூடியோவை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதாவது youtube.com போய்க்குங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட மை சேனல் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், அதை நான் எப்படி எடிட் பண்ணேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இது இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பென்சில் மார்க் இருக்குங்களா, அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா லோகோ எடிட் பண்ணுறதுக்கான பேஜுக்கு நேவிகேட் ஆகும். இதுதான். இதில் வந்து உங்களோட அந்த லோகோவோட இமேஜை வந்து அப்லோட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து அப்லோட் பண்ணிக்கிங்க. நான் சாம்பிளுக்கு தான் எப்படி அப்லோட் பண்ணணும்னு காட்டுறேன். எனக்கு அப்லோட் ஆகாது, ஏன்னா நான் ஆல்ரெடி அதே இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கனால எனக்கு எரர் காட்டும். கீழே வேணால் எரர் காட்டும் பாருங்கள், இதோ காட்டுது பாருங்கள் கீழே. ஓகேவா? ஸோ அதுமாரி நீங்கள் இது பண்ணிக்கங்க. அந்த குக்கிங் மாறுங்கிறத சூஸ் பண்ணி நான் பண்ணிட்டேன். இப்போ டன் கொடுத்தேன் அப்படின்னா லோகோ இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் ஆகிடுச்சு. லோகோ வந்து நம்ம சேனலோட லோகோ வந்து பர்ஃபெக்டாக அட்டாச் ஆகிடுச்சு. அதை ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் அதே பேஜுக்கு போயிடுங்க. ஓகேவா? போனதுக்கப்புறம் அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பென்சில் மார்க் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள் பென்சில் மார்க். ஜூம் பண்ணி காட்டுறேன் இருங்க. இந்த பென்சில் மார்க் இருக்குங்களா, இந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. எடிட் சேனல் ஆர்ட்டுன்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கங்க. எடிட் சேனல் ஆர்ட்டுன்னு இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் கேட்குது. சரி, ஓகே, எடிட் சேனல் ஆர்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ண அந்த சேனல் ஆர்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி, ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சேனல் ஆர்ட்டை நான் சூஸ் பண்ணிட்டேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து செலக்ட் பண்ணிக்கும். இப்போ வந்து விசிபிள் பண்ணி காட்டும். மொபைலாக இருந்துச்சுன்னா இப்படி தான் உங்களோட சேனல் ஆர்ட் இருக்கும். கம்ப்யூட்டர், அதாவது டிவி இருக்குல்ல, ஸ்மார்ட் டிவி மூலிமா உங்களோட யூடியூப் சேனலை பார்த்தாங்க அப்படின்னா இப்படி தான் காட்டும். டெஸ்க்டாப் மூலிமா பார்த்தாங்க அப்படின்னா இப்படி தான் காட்டும் அப்படிங்கிறத கேட்கும். செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒன் டைம் உங்களோட டேஷ்போர்டை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேனல் ஆர்ட் ரெடி ஆகிடும். மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான லோகோவும் அட்டாச் ஆகிடும். ஓகே, இது மூலிமா தான் நீங்கள் வந்து லோகோவும் சேனல் ஆர்ட்டும் க்ரியேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வீடியோவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் சஜஷன், அதாவது யூடியூப்பில் சஜஷன் வீடியோ எப்படி செட் செய்வது. சில பேருக்கு இது தெரியாது, அது நாளைக்கு பாருங்கள். நாளைக்கு அதிகமாக உங்களுக்கு நிறைய கற்றுப்பீங்க நாளைக்கான வீடியோவில். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ நாளைக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய்.